அழகே அழகு சீரியல் ப்ரெடிக்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்களோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அழகுமதியும் சுரேஷும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சீக்கிரமாவே சேர்ந்தா நல்லா இருக்கும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்கே அழகுமதி வழக்கம் போல ஜாக்கிங் கிளம்பி போயிட்டாங்க. ஆனால் அவங்க மாமியார் நம்ம திட்டுக்கு பயந்துட்டு அவன் இன்னும் வெளியவே வரல அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் அழகுமதி கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்ததும் இவன் எப்படி ஜாக்கிங் போயிட்டு வரான் அப்படின்ட்டு ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்காங்க அவங்க மாமியார். உடனே அழகுமதி கிட்ட போயிட்டு ஏய் நேற்று தாண்டி அவ்வளோ தூரம் சொன்னோம் வெளியில் ஓடக்கூடாது அப்படின்ட்டு. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு யார்கிட்டையும் சொல்லாமல் சீக்கிரமா ஓட கிளம்பி போயிட்டியா? அதுவும் மாமாவை கூட துணைக்கு வரல. நீ மட்டும் தனியா விடிய காலையில ஓடி போற. உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண? அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பார்த்துக்க எனக்கு தெரியும். வெளியில போகும்போது இப்படி ட்ரெஸ்ஸா போட்டு போவாங்க. மேல ஒரு ஷால் கூட போட்டு போகாம நீ பாட்டுல ரோட்ல ஓடி இருக்க. என்னடி நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? நாங்க சொன்னதை கேட்கக்கூடாதுனே முடிவோட இருக்கியா? அப்படின்ட்டு அழகுமதி மாமியார் சொன்னதும் மதி இருந்துக்கிட்டு ஷாலா இந்த ட்ரெஸ்ல என்ன தப்பு இருக்குது? எனக்கு இந்த ட்ரெஸ்ல தப்பா தெரியல. குடும்பத்துக்குன்னு கௌரவம் கட்டுப்பாடு இருக்கு. பெரியவங்க பேச்ச கொஞ்ச நாச்சும் மதிச்சு நடக்க பாருங்க அப்படின்ட்டு அழகுமதி மாமனார் சொல்றாங்க. உடனேவும் பெரியவங்க சொல்றது எல்லாத்தையும் கேட்க முடியாது. அதுல சரி எது தப்பு எதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சா தானே கேட்க முடியும். பெரியவங்க சொல்றது தப்பா இருந்தா அதை எப்படி நான் கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அழகுமதி சொன்ன போது உடனே மாமியார் இருந்துக்கிட்டு இவ பாருங்க தும்மரா எப்படி பேசுறான்ட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே மதி இருந்துட்டு இங்க பாருங்க நேத்து மாதிரி இன்னைக்கு ஆரம்பிச்சிடாதீங்க. எனக்கு நிறைய வேலை இருக்குது. நான் கிளம்பணும். இன்னைக்கு உங்க கூட சண்டை போடுறதுக்குலாம் என்னால முடியாது அப்படின்ட்டு கிளம்பி போறாங்க மதி. இங்கே சுரேஷ் வர்றாங்க. என்னாச்சு அப்படின்ட்டு கேட்குறாங்க. இன்னைக்கு உன் பொண்டாட்டி ஜாக்கிங் போயிருக்கா. நாங்கள் சொல்கிறத கொஞ்சம் கூட கேட்க மாட்டேக்கா. ரோட்டில் ஓடி போகிறது நல்லாவா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் சொன்னேன்லம்மா அவளுக்கு ஏதோ ஹார்மோன் பிரச்சனை இருக்குன்னு. அதனால தான் ஓடிருப்பான். நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே மதி குளிச்சுட்டு வெளியில் கிளம்பி கிச்சனுக்கு வர்றாங்க. வந்ததும் இங்கே மலர் இருந்துக்கிட்டு இங்கே பாரு மதி நீ நினச்சதை அப்படியே செஞ்சிடுறியே. உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. உன்னை மலர் இருந்துட்டு நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே வாழ பழகிக்கோங்க. மற்றவங்களுக்காக வாழ்ந்து வாழ்ந்து நீங்கள் உங்களே மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மதி சொல்கிறாங்க. உடனே மலர் இல்லை மதி நீயா இரு எனக்கு இப்படியே பழகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே மறுபடியும் சுரேஷோட மாமனார் மாமியார் வந்துக்கிட்டு இன்னைக்கு சுரேஷ் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் என்கொயரி இருக்குது. இங்கே பார்மதி நீ அந்த கேஸை வாபஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன் அந்த விஷயத்தை பற்றி. மறுபடியும் அதை பேசாதீங்க. எதுவாக இருந்தாலும் அவரே ஃபேஸ் பண்ணிக்குவார். அதை பற்றி இனிமேல் என்கிட்ட பேசுகிற வேலை வேண்டாம் அப்படின்னு எனக்கு காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அழகுமதி கிளம்பிடுவாங்க. இங்கே சுரேஷ் வந்து ரொம்ப வருத்தப்பட்டுட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ பாக்யராஜ் சுரேஷ் கிட்ட வந்துட்டு இங்கே பாடா சுரேஷ் எதுக்கும் கவலைப்படாத, உனக்கு சீக்கிரமாகவே வேலை கிடச்சிரும். இந்த மாதிரி வேலைலாம் மேல் பண்ணாத அப்படின்னு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நானே ஏற்கனவே பயத்தில் இருக்கிறேன். நீ வேற இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சுரேஷ் சொன்னதும் நான் வேணா அவங்க கூட வரவா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைண்ணே மாமா வேற அங்கே வருவார், எதுக்கு நீ வேலைக்கு போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே சுரேஷோட அம்மாவும் அப்பாவும் மாப்பிள்ளை என்ன சொன்னாருடா வேலை கிடச்சிடுமா அப்படின்னு கேட்குறாங்க. இவ தான் வாபஸ் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாலே, அங்கே டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன கேட்குறாங்கன்னு தெரியலம்மா, என்ன பிரச்சனை வரும்னே புரியலை அப்படின்னு சுரேஷ் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இங்கே உடனே சுரேஷ் நான் கிளம்புறேன் என்கொயரிக்கு டைம் ஆயிடுச்சு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் கிளம்பி டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு சுரேஷ் கிட்ட கேள்வியாக கேட்குறாங்க. இந்த மாதிரி கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவங்க கூட சேர்ந்துக்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட்டை அடிக்கிறது தப்பு தானே, இந்த மாதிரிலாம் எதுக்காக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே இங்கே அதெல்லாம் உண்மையான வீடியோவே கிடையாது, யாரோ தப்பாக என் மேலே உள்ள பகையினால இப்படி பண்ணியிருக்காங்க, அது ஒரு ஏஐ வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து சொல்கிறாங்க. உடனே டிபார்ட்மெண்ட்டில் இருந்துட்டு ஏஐ வீடியோவா அப்படி அந்த பையனை யாரோ அடிச்சிருக்காங்க, அந்த பழியை ஏன் மேலே போடுறதுக்காக இந்த மாதிரி யாரோ கிரியேட் பண்ணி போட்டிருக்காங்க சார், இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, இதை பற்றி நீங்கள் தான் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்கிறாங்க. அப்படியா இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்ட்டு டிபார்ட்மெண்ட்டில் உள்ள போலீஸ்லாம் விசாரிச்சுட்டு சரி இன்னொரு என்கொயரி வைப்போம், அதில் உங்களுக்கு வேலையில் மறுபடியும் ஜாயின் பண்ணுற மாதிரி நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே இங்கே சுரேஷ்க்கு கொஞ்சம் சந்தோஷமாயிடுது, நமக்கு வேலை கிடைச்சாலும் கிடச்சிரும்னு சொல்லிட்டு. இங்கே சுரேஷ் வந்துட்டு சந்தோஷத்தோட அவங்க தங்கராஜ் மாமா கிட்ட சொல்கிறாங்க. என்ன சுரேஷ் நான் சொன்னதெல்லாம் அப்படியே சொன்னியா அப்படின்னு கேட்குறாங்க. சொன்னேன் மாமா, வேலை அடுத்த என்கொயரி வைக்கும்போது கிடச்சிடும்னு சொல்கிறாங்க, கிடைச்சாலும் கிடச்சிடும் போலுக்கு மாமா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் சரி இந்த சந்தோஷத்தோடயே நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு சுரேஷும் தங்கராஜும் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்கிறாங்க. அம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க, சுரேஷ்க்கு வேலை கிடச்சிரும், அடுத்து வரும்போது கண்டிப்பாக வேலையோட தான் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறாங்க தங்கராஜ் இருந்துக்கிட்ட. அப்படியே அம்மாப்பில் நீங்கள் இருக்கிறதுனால தான் நான் சுரேஷை பற்றி கவலைப்படாமல் இருக்கேன், நீங்கள் சுரேஷ்க்கு கண்டிப்பாக வேலை வாங்கி கொடுத்துருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் அழகுமதி வர்றாங்க. அழகுமதி வந்ததும் இங்கே யாரும் கேஸை வாபஸ் வாங்க மாட்டேன்னு சொன்னாங்க, ஆனால் எங்கள் மாமாவனால எனக்கு மறுபடியும் இந்த வேலை கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அழகுமதிக்கு காதில் விழுற மாதிரி சுரேஷ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே அழகுமதி அதை கண்டுக்காமல் அங்கேருந்து போகிறாங்க. இங்கே அழகுமலர் உனக்கு வேலை கிடைக்க போகுதாங்கடா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சுரேஷ் அப்படின்னு சொல்லிட்டு அழகுமலர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே சுரேஷ் வேமா ரூம்குள்ளே போயிட்டு
இங்க பாரு, நீ என் மேல குடுத்த கேஸ வாபஸ் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டல்ல. எனக்கு இந்த வேலை எப்படி கிடைக்க போதுன்னு பாரு. உன் கண்ணு முன்னாடியே நானு போலீஸ் ட்ரெஸ் போட்டுட்டு கண்டிப்பா வருவேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி, உங்க மேல தப்பு இல்லன்னா, நீங்க ப்ரூவ் பண்ணிக்கோங்க. நான் அதுக்காக வருத்தப்பட்டேனா இல்ல. உங்களுக்கு வேலை கிடைக்கணும்னா கிடைக்கட்டும். உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடாதுன்னு நான் ஒண்ணும் நினைக்கல. வேலை கிடைச்சா அத ஒழுங்கா உங்களோட அதிகாரத்த பயன்படுத்த பாருங்க. அத விட்டுட்டு இனிமேலும் தப்பா பயன்படுத்தாதீங்க. அப்படின்னு சொல்லிட்டு இங்க அழகுமதி அட்வைஸ் பண்றாங்க. இங்க சுரேஷ் உங்க அம்மா, அப்பா கிட்ட இன்னைக்கு எனக்கு என்கொயரி போயிட்டு நல்ல மூடா இருக்கு. இன்னைக்கு நம்ம எல்லாரும் சிக்கன் எடுத்துக்கிட்டு நல்லா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும், இங்க சிக்கன் எடுத்து சமையல் பண்றாங்க. எல்லாரும் உட்காந்து நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எங்க அழகுமதி இருந்துக்கிட்டு, சாப்பிட்டதெல்லாம் இந்த கிண்ணத்துல எடுத்து வைங்க. வேஸ்ட்டெல்லாம் வந்து கீழ போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அழகுமதிய அழகு மலருக்காக சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க அங்க. உடனேவும் அவங்க மாமனார், "இது நான் கட்டுன வீடு. இந்த வீட்ல ஒரு எலும்பு கூட என்னால கீழ எடுத்து வைக்க உரிமை கிடையாதா?" அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. உடனே அழகுமதி பேச்ச கேட்காம எல்லாருமேவும் வேஸ்ட்ட கீழவே எடுத்து வைக்கிறாங்க. உடனேவும் அழகுமதி, "சரி, வேஸ்ட்ட எல்லாரும் கேட்காம கீழ எடுத்து வச்சுட்டீங்க. நீங்க கைய கழுவும்போது அந்த வேஸ்ட்டெல்லாம் தட்டுலனாச்சும் அட்லீஸ்ட் எடுத்து போடுங்க. பாவம் நீங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு போயிடுறீங்க. அந்த அக்கா தான் எல்லாமே கிளீன் பண்ண வேண்டியதா இருக்குது. இதையும் நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க வேற யாராவது கீழ சாப்பிட்டு போட்டா அத எடுக்கிறதுக்கு யோசிப்பீங்கல்ல. ஆனா அந்த அக்கா முகம் சுளிக்காம எல்லாமே பண்றாங்கன்னு சொல்லிட்டு, நீங்க அவங்கள அடிமையாக்கி இப்படி நடத்துறது சரியில்ல." அப்படின்ட்டு அங்க மதி பேசினதும், உடனேவும் இங்க மாமனார் இருந்துக்கிட்டே, "நீ என்ன வீட்ல உள்ள பொம்பளைங்கன்னா இந்த வேலை பார்க்க தான் செய்வாங்க. இத வந்து பெருசா நீ பேசுறதெல்லாம் சரியில்ல." அப்படின்ட்டு சொல்றாங்க. உடனேவும் மதி இருந்துட்டு, "வீட்ல உள்ள பொம்பளைங்க வேலை செய்வாங்க. அதுக்காக இந்த மாதிரிலாம் நீங்க நடத்துறது சரியில்ல. பாவம் அவங்க எதுக்கு வேஸ்ட் எல்லாம் கையில எடுக்கணும். நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்க அந்த அக்காவ 2 பேரும் நடத்துறது சரியில்ல. நானும் பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரியெல்லாம் நீங்க மறுபடியும் மறுபடியும் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. ஒரே ஒரு ஃபோன் கால் தான். அப்புறம் எல்லாத்தையும் தூக்கி உள்ள வச்சுடுவேன்." அப்படின்னு சொல்லிட்டு மதி மிரட்டுறாங்க. "மாப்பிள இங்க பாருங்க அந்த பொண்ணு எப்படி பேசுறான்னு சொல்லிட்டு" அப்படின்னு சொல்றாங்க. உடனே இங்க தங்கராஜ் இருந்துட்டு, "பெரியவங்க கிட்ட எப்படியா பேசுறதுமா?" அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் சொன்னதும், "இங்க பாருங்க, உங்க மாப்பிள பண்ண விஷயத்தினால உங்க மாப்பிள்ளைக்கு வேலை போச்சு மறந்துட்டீங்களா? அது மாதிரி இந்த வீட்ல உள்ளவங்க பண்ற விஷயம் எனக்கு பிடிக்கல. இவங்க அழகுமலர் அக்காவ ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க. அவங்க அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு, சிரிச்சுக்கிட்டே இந்த வீட்ல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நான் இருப்பேன்னு நெனச்சுட்டு இருக்காதீங்க. என் முன்னாடி என்ன தப்பு நடந்தாலும் என்னால தட்டி கேட்காம இருக்க முடியாது. இப்பவே நான் போலீஸ்க்கு கால் பண்றேன். கால் பண்ணவா? இல்லாட்டி நீங்களாவே எல்லா வேஸ்ட்டையும் எடுத்து தட்டுல போடுறீங்களா? சொல்லுங்க." அப்படின்னு சொல்லிட்டு அழகுமதி சொல்றாங்க. "இப்ப நீங்க எல்லாரும் வேஸ்ட்ட எடுத்து அவங்கவங்க தட்டுல போட்டு வைக்கலன்னு வச்சுக்கோங்க. இப்பவே போலீஸ்க்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவேன். நீங்க மலர் அக்காவ கொடுமைப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எனக்கு தெரியாது போலீஸ் உங்கள அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிடும்." அப்படின்ட்டு இங்க மதி சொன்னதும், "என்னங்க இப்படியெல்லாம் சொல்றான்?" அப்படின்ட்டு அழகுமதி மாமியார் ஷாக் ஆயி நின்னுருக்காங்க. உடனே சுரேஷ் வந்துட்டு, "எங்க அம்மா அப்பாவே நீ ஜெயிலுக்கு அனுப்புவியா? என்ன பேசிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொன்னதும், "ஒரே ஃபோன் கால் தான். நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. வேஸ்ட் எல்லாம் இனிமேல் கீழ போட மாட்டேன்னு சொல்லி, இந்த கிண்ணத்துல தான் போடணும். அதுவும் இல்லாம கீழ போட்ட வேஸ்ட் எல்லாம் எடுத்து தட்டுல போடுங்க. அப்படி இல்லன்னா, அவ்வளதான் இப்பவே கால் பண்ணி ஜெயில்ல கம்பி தான் எண்ணுவீங்க." அப்படின்னு மதி மிரட்டுனதும், "ஏய் நானே எல்லாத்தையும் அள்ளி போட்டுறேன்ம்மா. நீ ஒண்ணும் ஃபோன்லாம் பண்ண வேண்டாம். எதுக்கு எனக்கு பயமா இருக்குதுங்க. இப்படியெல்லாம் மிரட்டுறான்." அப்படிங்கிறாங்க. உடனே அங்கராஜ், "என்னம்மா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? உங்க மாமனார், மாமியார் அவங்களுக்கு மரியாதை குடுக்க தெரியாதா?" அப்படிங்கிறாங்க. "போயா!" அப்படின்னு சொல்லிட்டு இங்க மதி போயிடுறாங்க. இங்க எல்லாத்தையும் கிளீன் பண்ணிடுறாங்க மதியோட மாமியாரு. சீரியல் எப்படி இருந்தா நல்லாயிருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.